Hello friends, welcome to Savage Point. Now is care. So finally Loka chapter 1 Chandra படம் OTT-ல ரிலீஸ் ஆயிருச்சு. Disney Hotstar-ல all languages-ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் ஃபுல் படமா பார்த்துட்டேன். So OTT ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா டீடைலா இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸை நான் கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி லோகா படத்தை வந்து அலசி ஆராய போறோம். எல்லா ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கேன். நிறைய இருக்கு. ஸோ ஒன்னா பார்த்துடலாம். தென் இது மட்டும் இல்லாம நான் தியேட்டர்ல பார்க்காத ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனையும் நான் இந்த ஓடிடி வெர்ஷன்ல பார்த்தேன். லைக் கடைசியில டொவினோ தாமஸும் ஒரு ஆர்கியாலஜிஸ்டும் பேசுற மாதிரியான ஒரு ஷாட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட் கிரெடிட் சீன் வேற. அதை தியேட்டர்ல தூக்கிருக்காங்க. நான் போன தியேட்டர்ல இல்ல. நல்ல வேலை நான் அதையுமே இந்த ஒரு இதுல பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே பத்தி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலா பேச போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஓப்பனிங்கில் சந்திரா ஒரு வார் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சம் டைப் ஆஃப் ப்ரூஃப் ஆர் ஏதோ ஒரு எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. மூத்தன் தான் அமைச்சிருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு கால் பண்ணும்போது இந்த மாதிரி அதை நீ எடுத்துட்டியா, அங்கேருந்து உடனே கிளம்பு, இஸ்டாரோட ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க உன்னை தேடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அங்கேருந்து கிளம்பு, மூத்தனுக்கு நீயும் ஒரு பொண்ணு மாதிரி தான், அதனால் பத்திரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ண இங்கே அவங்க சொன்ன மாதிரி இஸ்டார் அப்படின்ற ஒருத்தவங்களோட ஆளோட கேங் மெம்பர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அவளை உயிரோட கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த இஸ்தார் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா கிரீக் மித்தாலஜில இவங்க வந்து ஒரு காடு. இஸ்தார் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபீமேல் காடு. இவங்க வந்து லவ், வார், ஃபெர்டிலிட்டி, ஜஸ்டிஸ், ஸோ இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பாதுகாக்கிற ஒரு கடவுள் மாதிரி. ஸோ அவங்களோட ஒரு மறு உருவங்கள் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவு ஒரு குட் சைனா இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு காடு தான், ஒரு ஃபீமேல் காடு தான் இவங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேங்ல இருக்க மெம்பருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேங் மெம்பர் தான். ஸோ அந்த ஒரு கேங் மெம்பரோட செஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் சிம்பிள் இருக்கு. இந்த படத்துல மேஜரா நிறைய இடங்கள்ல இந்த எலிஃபண்ட் சிம்பிள் வருது. ஸோ நோட் பண்ணிக்கிட்டே இருங்க என் கூட சேர்ந்து. இந்த இஸ்தர் வந்து ஒரு குட் காடுனா ஏன் அப்ப அவங்க அமிச்ச ஆள் வந்து நீலியை வந்து சுட்டு கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கொல்ல பார்க்கல, அவளை உயிரோட கூட்டிட்டு வந்தா சொல்றாங்க. பட் இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம ஷூட் பண்ணியாவது பிடிச்சி கூட்டிட்டு போயிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நீலியை பத்தி கூட அவங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா என்னதான் சுட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. அவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னா தூக்கிட்டு போயிடலாம் அந்த ஒரு எண்ணத்துல ஷூட் பண்ணாங்களா என்னவோ. பட் அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. அங்க இருந்து கம்ப்ளீட்டா அனிமேஷன் ஷாட்ஸ் தான். ஒவ்வொரு அனிமேஷன் ஷாட்ஸ், ஒவ்வொரு அனிமேஷன் பேனலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேனல்ஸ். ஸோ செகண்ட் ஹிடன் டீடைல், அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கீழே இருந்து பார்ப்பாங்க, மேல இருந்து ஒரு உருவம் நம்ம சந்திராவை பார்த்துட்டு இருக்கோம். அந்த உருவம் வேற யாரும் இல்ல, இஸ்தார் தான். ஸோ இஸ்தார் தான் இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க, இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஏன் இஸ்தார் வந்து நீலியை பிடிக்க வராங்க, எதுக்கு அவங்க வந்து நீலியை வந்து பேசணும் ஆர் எதுக்கோ நீலியை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க? அதுக்கான ரீசன் என்ன? நீலி அங்கேருந்து என்னத்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனா மூதாண்ட கொடுக்கறதுக்காக அந்த ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாள். அந்த விஷயம் என்ன இப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்புது. அதெல்லாம் அப்கமிங் பார்ட்ஸில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பட் இஸ்தாருக்கு நீலி ரொம்ப முக்கியம், தேவை. அது என்னன்றதை நான் போக போக சொல்கிறேன். இது வந்து செகண்ட் ஹிடன் டீட்டெயில். ஓகேவா? தேர்ட் ஹிடன் டீட்டெயில், ஒரு லேடி கமாண்டர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு குவீன் மாதிரி ஒரு லேடி தான். அவங்க வந்து ஒரு ஆளை வந்து ஏய் இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுற மாதிரி, ஆப்போசிட்ல சோல்ஜராக கூட இருக்கலாம் மேபி, அவர் முட்டி போட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி குனிஞ்சு அவங்க முன்னாடி தலை வணங்கி நிற்கிறாரு. அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வேற பிளானட் மாதிரி தான் இருக்குது, நம்ம எர்த் கிடையாது. ஏன்னா 2-3 மூன்ஸ் இருக்கு, அதுலேயும் பெரிய மூன்ஸ் இருக்கு. லைக் நம்ம அவதார் பிளானட்ல பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷுவலைசேஷனாக நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அது நம்ம எர்த் கிடையாது, அது வந்து ஒரு வேற்று கிரகம் தான். அது நமக்கு இந்த இடத்துல கிளியர் ஆகுது. தூரமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். இவங்க தான் குவீன் நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு ராணி. ஸோ அவங்க தான் மேபி இஸ்தாராவும் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க ஒருத்தருக்கு கமெண்ட் பண்றாங்க. ஸோ நாலாவது ஹிடன் டீடைல், அந்த கமெண்ட் பண்ண பேனலுக்கு அடுத்த பேனலே ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிளம்புது. அப்படி கீழே சைடில் நிறைய எலிஃபேண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறத பார்க்க முடியுது. ஸ்டில் இதுவுமே வேற பிளானட் தான். வேற பிளானட்லையும் எலிஃபேண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய டவர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பெரிய மூன் இருக்கு. நம்ம ஏர்த்துக்கிட்ட எல்லாம் இவ்வளோ பெரிய மூன் கிடையாது. டெஃபினட்டா இது வேற்று கிரகம் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் ஷிப் அங்கே வந்து மேலே போகுது. இங்கே அந்த ராணி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னல, இஸ்தார் தான். அது எனக்கு தெரிஞ்சு அது இஸ்தார் தான். ராணி மாதிரி இருக்காங்க சொன்னல, அவங்க ஒரு குட்டி பையனோட அதை பார்க்குறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் லான்ச் ஆகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி 3 மந்திரிகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க.
ஸோ 5வது ஹிடன் டீட்டெயில், அந்த ஸ்பேஸ்ஷிப் ஏர்த்தில் வந்து கிராஷ் லேண்ட் ஆகிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒட்டஞ்சு நொறுங்கி புகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வெளியே வரான். இங்கே வந்து நிறைய ஹியூமன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க ஹியூமன்ஸ் கிடையாது, அவங்க ஹோமோசேப்பியன்ஸ். அதாவது நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பரிணாம வளர்ச்சி, பட் ஹியூமன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து மூத்தானை மீட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் மூத்தான் தான் எனக்கு தெரிஞ்சு இஸ்தாரோட ஒரு கமாண்டேட்டரா இல்லைனா வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சேவகனா இருந்திருப்பாங்க. மூத்தானை வந்து அவங்க தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலமா வந்து தான் இது கிராஷ் லேண்ட் ஆகி ஏர்த்ல வந்து மூத்தன் இறங்குறாரு. அந்த மூத்தன் தான் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து பேசி அங்க ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் நடத்துற மாதிரியான ஒரு ஷாட். அந்த விரலும் இந்த விரலும் டச் ஆகுது. அப்போ கிரீன் கலர்ல லைட் எரியுது. அதாவது அவரோட நாலேஜ் அவரோட பவரை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொல்ல வராங்க. ஸோ அடுத்து 6வது ஹிடன் டீட்டெயில்ஸ், அந்த ஹோமோசேப்பியன்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாலேஜபிளான ஹியூமன்ஸாக மேபி இவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லலாம். லைக் அவங்க எல்லாரையுமே இவர் வந்து நாலேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட், ஒரு பேனலை நம்மளால பார்க்க முடியுது. லிட்டரலி ஹோமோசேப்பியன்ஸ்ல இருந்து ஹியூமன் ஃபார்முக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கான காரணம் கூட மூதானா இருக்கலாம். அந்த மாதிரி கூட போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கே இந்த ஒரு கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர். ஏன்னா வேற்று கிரகத்தில் வந்து அந்த ஒரு கேரக்டரா இருக்கு. ஸ்பேஸ்ஷிப் அந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஸ்பீஷியஸா இவங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களோட ஹெல்ப்னால தான் இப்போ இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு தியரியை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 7வது ஹிடன் டீட்டெயில், அதுக்கு அடுத்த பேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப் ஒன்று கிளம்பி இருக்குல்ல, என்ன போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம சொன்ன வேலையை செய்யலை, அவங்க என்ன வேலை சொன்னாங்கன்னு தெரியல, பட் அந்த ஒரு ஆல்ட் வந்து ரெஸ்பான்ஸே வரல. பேசாமல் நம்மளே அந்த ஸ்பேஸ்ஷிப் எங்கே போச்சோ அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்களோட மொத்த ஆர்மியுமே கூப்பிட்டுட்டு ஏர்த்தில் இறங்குற மாதிரியான ஒரு ஷாட். ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு லேடி முன்னாடி இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி மொத்த ஆர்மியுமே இருக்கு. ஒருத்தனை அமிச்சாமே அவன் என்ன பண்ணா, நம்ம சொன்னது செஞ்சானா ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான், அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணி வந்த மாதிரியான ஒரு ஷாட்டா எனக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் 8வது ஹிடன் டீட்டெயில். ஸோ அந்த பேனல்ல மூத்தான் அவருக்குன்னு ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவரை யாரு வணங்குறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொன்னா அவங்க எல்லாருமே செய்வாங்க. அந்த அளவு ஹோமோசேப்பியன்ஸை ஹியூமனா மாத்தி அவங்க எல்லாருமே வழிபடுற ஒருத்தரா மாறி இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவ்வளோ நாட்கள் வேற யார்கிட்டயோ கடவுளை பார்த்துக்கிட்டு கடவுள் சொல்ற பிச்சையெல்லாம் கேட்டு வாழ்ற மாதிரி இருந்த ஒரு மனுஷன் இப்போ அவனே தன்னை கடவுளா உணர்ற மாதிரி இருந்தானா, அப்போ அவருக்கு அந்த ஒரு கடவுளா நினைச்ச ஒருத்தவங்களை பார்த்து பயந்து இருந்தார்ல, அவங்களை எதிர்க்கணும் இல்ல அவங்கள வந்து தோக்கடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தோரணை திமிரு வராதா, வர வாய்ப்பு இல்லையா? அந்த மாதிரி தான் இது மூவ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக 9வது ஹிடன் டீட்டெயிலே அதுதான், மூதன் வெர்சஸ் இஸ்தார். அந்த ஒரு லேடி கமாண்டரும் மூதன், ஸோ 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு நான் நினைச்சது தான் நடந்திருக்கு. இஸ்தார் தான் மூதன் அமைச்சிருக்காங்க, பட் மூதன் இங்கே அவங்க சொன்னதை செய்யாம இவரே இங்கே கிட்டத்தட்ட ஒரு காடா மாதிரி இவருக்குன்னு தனி ஒரு ஆர்மியை பில்ட் பண்ணி அந்த ஆர்மியை வச்சு அவங்க ஆர்மியை டிஃபீட் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இந்த பிளானட் இவரே டேக் ஓவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஒரு பிளானட்ல ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பட் அம்சே வேலையை முடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் என்ன எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆர்மி ரெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் இவங்களுக்கு சண்டை வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 10வது ஹிடன் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சியூல் தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அந்த கேப்சியூலை ஹியூமன்ஸ் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு விமன் இருக்காங்க, ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டு ஒரு விமன் இருக்காங்க. அது யாரு, இஸ்தார் தானா? ஒருவேளை அந்த பேட்டில் இஸ்தார் தோத்து அந்த இஸ்தார் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு கேப்சியூலுக்குள்ளே போய் அவங்க தண்ணிக்குள்ளே போயிட்டாங்களா, அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இஸ்தார்ன்ற ஒரு கேரக்டர் ஒரு முக்கியமான ஒரு ஃபீமேல் கேரக்டராக இருக்குது. அவங்களை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. மூத்தன் லெவலில் அவங்களுமே ரொம்ப பவர்ஃபுல், மூத்தனோட ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி காட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல மூத்தனே அவங்க பேச்சை கேட்டு அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளா காமிச்சிருக்காங்க ஒரு சில பேனல்ஸ்ல. அப்படி பார்க்கும்போது மூத்தனை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இஸ்தாரா காட்டலாம். ஸோ அவங்கள வந்து ஒரு டைப் ஆஃப் ஹியூமன்ஸ், இங்க ஒரு குரூப்பை வந்து இவர் தான் பரிணாம வளர்ச்சி அடைய வச்சிருக்காரு. இங்க ஒரு சிலர் ஆல்ரெடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்க தான் இஸ்தாரா காப்பாத்துறாங்க. இஸ்தாரா காப்பாத்தினா அவங்க இஸ்தார் சொல்றதை கேட்கிற ஒரு குரூப்பா அங்கிட்டு ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆகுது. அப்படிதான் இது வந்து பிரியப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், இப்படி தனித்தனி குரூப்பா. அடுத்து 11வது ஹிடன் டீட்டெயில், சாத்தான் ஆர்மியை வந்து காட்டுறாங்க. ஸோ சாத்தான் குழந்தைகள்லாம் ஹியூமன்ஸை கடிச்சு கொள்ற மாதிரியான ஒரு ஷாட்டு. சாத்தான்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், 389, மைக்களையும் சேர்த்து 390. அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ஸா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி 12வது ஹிடன் டீடைல், வேர்வுல்ஃப் கிளானை சேர்ந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வுல்ஃபை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு. ஜூம் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட லைட்டா மேஸ்குலின் ஃபேஸ் லுக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆல்ரெடி ஒரு தியரியும் ஒன்று ஓடிட்டு இருந்தது, அதை பற்றி நம்ம லேட்டரா வீடியோ போக பேசுவோம். பட் வேர்வுல்ஃப் கிளானை வந்து பார்த்தீங்கன்னா இங்க லைட்டா டீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 13th ஹிடன் டீடைல் வந்து ஒரு ஸ்பார்டன் ஆர்மிக்கும் தமிழ் பிரின்ஸுக்கும் வேர்சஸ் மாதிரியான ஒரு ஷாட். லைக் மொத்த ஸ்பார்டன் ஆர்மிஸும் இருக்கு. அப்போ ஒரு தமிழ் மன்னன் மாதிரி உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநெரு அந்த மாதிரிலாம் பூசின மாதிரி ஒரு சங்கிலியை போட்டுட்டு வாழை வச்சுட்டு அப்படியே பாஞ்சு வெட்ட வர மாதிரியான ஒரு ஷாட். கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மன்னன், ஒரு தமிழ் இளவரசன் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா ஆடியன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனால எல்லா மித்தாலஜிலேருந்தும் எடுத்திருக்காங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரு, அது இது கிரீக்கு, எல்லா கல்ச்சர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 2ல் வந்து அருண் விஜய் சாரை வந்து கேஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இருக்கலாம். 14th ஹிடன் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தன்னோட பேர் ஹேண்ட் மூலமாகவே ஒரு ஹியூமனோட நெஞ்சுக்குள்ளே கையை விட்டு பொழக்கிற மாதிரி ஓட்ட போடுற மாதிரியான ஒரு ஷாட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒரு பர்சனோட ஃபேஸை நல்லா ஜூம் பண்ணி லுக் பண்ணி பார்க்கும்போது டொவினோ தாமஸோட ஃபேஸ் கட் இருக்குது லைட்டா. இல்லை எனக்கு இன்னொரு டவுட்டும் வந்தது, மொட்டை அடிச்ச மாதிரி இருக்காரு, ஒருவேளை இவராக இருக்குமோ, ஷோபின் ஷாயராக இருக்குமோ. ஏன்னா அவருமே படத்தில் ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு என்ன பவர் ஏதுன்னுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அந்த கேரக்டர் தான் இதுவோ அப்படின்ற மாதிரி லைட்டாக எனக்கு தோணவும் செஞ்சு. பட் அதிகமாக வந்து பார்க்கறதுக்கு சிமிலராக டொவினோ தாமஸ் மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை ஈவன் வெர்ஷன் ஆஃப் டொவினோ தாமஸ் வந்து காமிச்சிருப்பாங்கல்ல, லைக் அவரோட அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தானா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அவராக இருக்குமோ அப்படின்னும் எனக்கு தோணுது. பார்ப்போம், இது வந்து என்னோட இன்ஸ்டிங் தான். அடுத்து 15வது ஹிடன் டீடைல், டிக்யூ ஆஸ் அ வாரியர் மாதிரி. டிக்யூ தான் அவர் கிட்டத்தட்ட பார்க்கறது கையில் கோடாரியெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றி நிறையா ஆர்மி மெம்பர்ஸ்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிற மாதிரி, லைக் ஒரு அந்த காலத்து வாரியர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிற மாதிரி இவருமே ஒரு வாரியர் மாதிரி இருக்காரு. டிக்யூமே வந்து பல வருஷங்களாக உயிரோடு இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். லைக் நீலி மாதிரி ஒரு 200 to 300 வருஷத்துக்கு மேலேயே இவங்களாம் உயிரோடு இருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. 16வது ஹிடன் டீடைல், மூதன் அவரோட ஸ்டஃப் கத்தனார்கிட்ட கொடுக்குற மாதிரியான ஒரு ஷாட்டு. அது கத்தனார் தான், நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கத்தனார் தான் நம்ம நீலியோட ஹார்ட்ல கத்தி வச்சு குத்தி அவங்கள கொண்டு வந்து மறுபடியும் காப்பாற்றுவார்ல, அவர் தான் கத்தனார். ஸோ அவரோட கிரேட் கிராண்ட்சன் ஆர் கிராண்ட்சன் தான் இப்போ ஒரு கஃபேவை நடத்திட்டு இருக்கிற மாதிரியும், அவர் தான் மூத்தனோட சொசைட்டியில் ஒரு பார்ட் ஆஃப் மெம்பர். அவர் வந்து ஒரு கஃபே நடத்துறாரு, அது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரெசிடென்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்க வந்து தங்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல இவர் ஒரு ஆளா இருக்காருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். லைக் இந்த ஜான் விக்ல டேபிள் ஸ்டைல்ல வந்து கான்டினென்ட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இங்க இந்த கஃபே இருக்கும்னு எனக்கு தோணுது. கத்தனாரோட கிரேட் கிராண்ட்சன் தான் நம்ம இந்த கஃபேல பார்த்த ஒரு ஆளு. ஸோ 17 ஹிடன் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா சனி கேரக்டரும் நீலி கேரக்டரும் இவங்க 2 பேருக்குமான பேரலல்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. லைக் இவங்க வந்து சந்திரா, ஸோ இவங்களோட பேர் சந்திரானா நிலவு. இவங்க இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிலாவை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இங்கே நாஸ்லனோட பேர் சன்னி, பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சூரியன் நிலவு ரெண்டுமே வெவ்வேறு துருவங்கள். ஆனால் சூரியனோட வெளிச்சத்தினால தான் வந்து நிலவு பிரகாசிக்குது. அது மாதிரி இவர் வந்து இவங்களுக்கு ரொம்ப தேவை. ஆனால் இவங்களும் ஒன்றும் சேர முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சிமிலரா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் கோடுமே வேற லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் சனி போற ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப லைட் கலர்ஸ்ல இருக்கும், டார்க் கலர்லேயே லைட் கலராக இருக்கும். லைக் ரெட்லேயே வந்து லைட் ரெட் போடுவார், எல்லோலேயே லைட் எல்லோ போடுவார். இவர் போடுற கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ்ல இருக்கும். அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நீலியோட கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க. டார்க் ரெட்டு, டார்க் ப்ளூ, டார்க் பிளாக், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க. ஸோ லிட்ரலி இவங்க 2 பேரும் வேற இவங்க என்னைக்குமே சேர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கன்வே பண்ற மாதிரி இருக்கும். 18வது ஹிடன் டீடைல், நம்ம சன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலியை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஒரு ஹெல்ப்புக்காக என் கூட நீ வா, எனக்கு துணையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் செவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ஷேடோ, மூதனோட ஷேடோ மாதிரி இருக்கும். அது வாலில் வரைஞ்சிருக்க மாதிரி மூதன் இஸ் வாட்சிங் அப்படின்ற மாதிரி லைக் ஈஸ்டர் எக் மாதிரி எதுவும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. அந்த ஸ்டஃப் வச்சுட்டு வால் பெயிண்டிங் அங்கே இருந்துச்சு அந்த இடத்துல, அது சூப்பராக இருந்தது. அடுத்து 19வது ஹிடன் டீடைல், நீலி வந்து சன்னியை கூப்பிட்டுட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்ப்பாங்க, உடஞ்சு போன மரத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு போவாங்க. சன்னியும் அந்த மரத்தை பார்ப்பாரு. அந்த மரம் என்னன்னு தெரியுதா? பிளாஷ்பேக்ல ஒரு மரத்தை வந்து ராஜா தீய வச்சு கொளுத்துவார். ஏன்னா அவங்க கும்பிட்டு இருந்த காளியோட அந்த டெம்பிள்ல இருந்த அந்த ஒரு முத்தை எடுத்துட்டு வந்து இவங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்ல அந்த முத்தை வச்சு வணங்குறாங்க. அந்த கோயிலுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க குழந்தைங்க அப்படின்ற காரணத்தினால்தான் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கொன்னு அந்த மரத்துக்கு தீ வச்சு அந்த ஆளுங்க எல்லாரையுமே அவர் கொல்லுவாரு.
ஸோ அந்த ஸ்பாட்டு தான், அந்த இடம் தான். ஒருவேளை நீலி இங்கே வந்ததுக்கான காரணம் கூட அவங்க இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தவங்களா இருந்திருக்காங்கன்ற காரணத்தினால கூட வந்து பார்த்தீங்கன்னா மேபி இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. 20ஆவதா பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில், ஃப்ளாஷ்பேக்கில் நீலிக்கு பவர் கிடைக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். அவங்க வந்து ஒரு கேவுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சு போன ஸ்டாச்சுவாக பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ஃபீமேல் ஸ்டாச்சுவோட ஹெட்டு கீழே கிடக்கும். அதை எடுத்து பார்ப்பாங்க. அப்போ தான் ஒரு பேட் அவங்கள கடிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பவரும் கிடைக்கும். அந்த ஸ்டாச்சு யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ நேரம் இந்த ஒரு வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது நிச்சயமாக இஸ்தாரோட அந்த ஸ்டாச்சு தான். இஸ்தாரோட ஸ்டாச்சு இருக்கக்கூடிய அந்த கேவ்ல இருந்து தான் நீலிக்கு பவர் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இஸ்தாரோட அருள் மூலமா தான் இவங்களுக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கலான்ற மாதிரி கூட போர்ட்ரே பண்ணலாம். கிட்டத்தட்ட இஸ்தாரோட கிட்டு தான் இவங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்க தன்னோட எதிரியா நினைக்கிற மூதன் கிட்டே இருக்காங்களே, மூதனோட ஒரு கொன்னாவே மாறி இருக்காங்களேன்ற காரணத்துக்காக கூட அவளை கூப்பிட்டு வாங்க, அவளை கொண்டு வந்துருங்க அப்படின்றதுக்காக இஸ்தார் மேபி அமைச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. லிட்டரலி இஸ்தார் வந்து நீலியை கொல்லணும்னு நினைக்கல. நீலியை அவங்களோட பொண்ணாவோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நட்பு சக்தியாவா தான் பாக்குறாங்க. ஆனா நீலி அவங்களுக்கு எதிரி சக்தியா இருக்கக்கூடிய மூதனோட சேர்ந்து இருக்கிறது தான் வந்து மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ யார் வில்லன் யார் ஹீரோ செய்யணும் எனக்கு புரியல. மூதன் கெட்டவரா இல்ல இஸ்தார் கெட்டவங்களா? மூதன் இங்க அவங்க சொன்ன கடமையை மீறி இங்க ஒண்ணு பண்ணி தனக்குன்னு ஒரு ஆர்மி உருவாக்கி தனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களே இல்ல தானே வந்து யாரோ ஒருத்தவங்க கடவுளா பார்த்தவங்களே எதிர்க்கிற ஒரு மனுஷனா மாறுறான். அப்பேற்பட்டவன் நல்லவனா இருப்பானா? இல்ல இவங்க எதுவும் தப்பான வேலைக்கு அமிச்சு இல்ல நான் அதை செய்ய மாட்டேன், நான் வந்து மக்களுக்கு நல்லதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறின கேரக்டர் மூதனா இல்ல இஸ்தார் நல்லவங்களா இப்படின்றத வச்சுதான் இந்த டீம் அப் அமையும் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்க்கும்போது மூதன் தான் ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இன்னும் நம்ம இஸ்தாரோட சைடு பார்க்கல. அது அப்கமிங் சாப்டர்ஸ்ல தான் தெரிய வரும். அதனால நிச்சயமா இஸ்தாரோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த கேரக்டர் யார் பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 21வது ஹிடன் டீட்டெயில், சேம் எலிஃபண்ட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மூத்தனோட ஸ்டாஃப்ல இருக்கும். லைக் நம்ம சந்திரா அந்த பசங்க எல்லாருமே ஷூட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அடிபட்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் மூத்தனோட ஆளுகிட்ட பிஏ கிட்ட சந்திரா பேசுகிற மாதிரியான ஒரு ஷாட்டு. அப்போ வந்து அந்த பசங்களை விட்டுட்டு நீ கிளம்பு, உடனடியே அங்கே இருக்காத, அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வார்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட்டு. அப்போ மூத்தனோட ஹேண்ட் அந்த ஸ்டாஃபை மட்டும் காட்டுற மாதிரியான ஒரு ஷாட்டு. அதில் அவரோட ஸ்டாஃப்லேயுமே எலிஃபண்ட் சிம்பிள் இருக்கும். இத்தனை ஆளுங்களோட சூட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் சிம்பிள் இருக்கு. மூதனோட ஆளுங்களோட அந்த ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் சிம்பிள் இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே பிளானட்ல இருந்து வந்தவங்கள. சோ அவங்களோட பிளானட்ல மேபி அந்த எலிஃபண்ட் தான் ஒரு மேஜர் அனிமலா இருக்குமோ என்னவோ, அதனாலதான் அந்த சிம்பிளை இவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டலாம்னு எனக்கு தோணுது. 22வது ஹிடன் டீட்டெயில், நீலி அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை சன்னிக்கு காட்டுற மாதிரியான ஒரு ஷாட். அப்போ நேஸ்லன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்வுல்ஃப் மாதிரி லிட்டரலி அப்படிதான் இருப்பாரு. ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி பர்சன் சோல்ஜர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாலுமே வந்து ஒரு வேர்வுல்ஃப் கேரக்டரோ இவர் அப்படின்ற மாதிரி நமக்கு டீஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் போடுற கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்வுல்ஃப்னு இருக்கும். அதுக்கான ஒரு ஈஸ்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்கமிங் ஃபிலிமில் மேபி அவருக்கு பவர் கிடைக்கிற மாதிரி காட்டலான்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 23வது ஹிடன் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீலி அந்த 2-3 பசங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த கஃபேக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ரத்தம் இருக்கும், ஆளுங்கள்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாரையுமே க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பசங்க சொல்லுவாங்க, டே இங்கே ஏதோ பயங்கரமாக நடந்துருக்குடா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்லியோட இன்ட்ரோடக்ஷன் லைட்டாக இருக்கும். ஏய் என்ன அவனை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதை பிடிச்சி திரி அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது போடா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிள் வந்து அடிச்சு துரத்தி இருப்பாரு. கரெக்டாக இது என்னன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குல்ல, அங்கே ஒருத்தரை கட்டி போட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரோடையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் ஃபைட் பண்ணுவார்ல சார்லி டிக்யூ, அந்த சீன் நடந்து புடிஞ்ச ஒரு நேரம்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி தான் சார்லி அவங்க எல்லாரையுமே கொன்னு போட்டிருக்காருன்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சீனை கொண்டு போய் போஸ்ட் கிரெடிட் சீன்ல போட்டு வச்சிருக்காங்க. நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்களாம். டைம் லைன் பார்த்தா அது இப்படிதான் வருது. 24வது ஹிடன் டீட்டெயில், மைக்கேல் அந்த பசங்களை அடிச்சு துரத்திட்டு, டே என்னடா சார்லியை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திட்டு கல்லு பாட்டில் எடுத்து அப்படியே சரக்கு குடிச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள போற மாதிரியான ஒரு ஷாட். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபன்னா ஒரு ப்ரோமோ விட்டாங்கல்ல அதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பசங்களாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையுமே நீலி ரூமுக்கு அமிச்சிட்டு இவரு சார்லிட்ட பேச போன மாதிரி அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு பேசின மாதிரியான ஒரு ஷாட்டா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, சார்லியும் மைக்கேலும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருந்த விஷயத்த பார்த்துட்டு
வருவோம், இது இப்படியே இருக்கட்டும். செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஒரு கஃபேல இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு ஆர்காலஜிஸ்ட் இருக்காரு. இது மாதிரி சொல்றாரு, இந்தியாவிலே ரொம்ப டார்கஸ்டான டீப்பஸ்டான ஒரு கேவ் ஹோலை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அங்க நிறைய ஆபீசர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட், சீனியர் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் அங்க அமைச்சிருக்கும் போது யாருமே வரல. அப்ப அந்த கேமரால ஒரு வீடியோ, ஒரு போட்டோ மட்டும் கிடைச்சது, அதுதான் இது, ஸ்வைப் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஆள் மலைவாசி மாதிரி ஒரு ஆள் அப்படியே தாடி இடியெல்லாம் வச்சுட்டு முறைச்சிட்டு பாக்குற மாதிரியான ஒரு ஷாட்டு. அப்ப அந்த ஆபீசர் கேட்பாரு, அது நீ இல்லன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் உத்தரவாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சார் நான் வந்து இல்ல, ஆனா என்ன மாதிரி என் உருவத்துல இருக்கிற மாதிரியும் எனக்கு 389 பிரதர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே மைக்கேல் வந்து கேட்கிற மாதிரியான ஒரு ஷாட். அதோட செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் முடியுது. அதாவது தன்னோட அண்ணன் ஒரு பிரச்சனை பண்ண போறாரு, ஒரு பஞ்சாயத்து பண்ண போறாருன்ற ஒரு விஷயம் இந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மூலமா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 7 தூங்கிட்டு இருந்த அவங்க அண்ணனை சொரிஞ்சு விடுற மாதிரி எல்லாருமே அந்த கேவுக்குள்ள போயிட்டு அந்த ஆளை, அந்த ஒரு பூதத்தை இவங்க தான் கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப அவங்க அண்ணன் கிளம்பிட்டான். ஸோ இந்த விஷயம் மைக்கேலுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கஃபேல இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் நீலியோட நியூஸை பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நீலி அவரை காப்பாத்த வராரு. நீலியை காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கஃபேக்கு வராங்க. கஃபேக்கு வந்ததுக்கு அப்புறம் நீலி அவங்களாம் அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ சார்லியை வந்து மீட் பண்றாரு மைக்கேல். இதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க கல்லு குடிச்சுக்கிட்டு. அப்பதான் மைக்கேல் தன்னோட பிரதரை பத்தி சார்லிட்ட மென்ஷன் பண்றாரு, இந்த மாதிரி எங்க அண்ணன் என்ன தேடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி கேவல இருந்தவன் கிளம்பிட்டான், அப்ப என்ன தேடி தான் வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சார்லி, ஐயோ அவன் வந்து ஒரு பிராந்தன், அவன்லாம் என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போற மாதிரி. அப்பதான் நம்ம அந்த ஐகானிக் ஷாட், நீ வருவ நான் உன்னை வர வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாசா சொல்லுவாரு, கூப்பிடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிட்டு சார்லி கிளம்புவாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மைக்கேல் அந்த பசங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவரோட கார் சாவியை கொடுத்துட்டு, டேய் தம்பிங்களா இது உங்களுக்கு தேவைப்படும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலி கிட்ட ரொமான்ஸ் பண்றன்ற பேர்ல ஒரு அறையை வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லுவாரு, சார்லி இங்க தான் இருக்கான் பார்த்தல, நானும் அவனும் சேர்ந்து தான் போறேன், எனக்கு சின்னதா ஒரு பேபி சிட்டிங் ஒர்க் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், உயிரோடு இருந்தா மீட் பண்ணுவோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அது என்ன பேபி சிட்டிங் ஒர்க், அதுதான் எனக்கு புரியல. இவங்க அன்னையவரை தேடி வராருன்னு தான் சார்லியை கூப்பிட்டுட்டு இவர் இப்ப கிளம்புறாரு. இங்க நீலி கிட்ட பேபி சிட்டிங் ஒர்க்னு சொல்றாரு. எனக்கு சுத்தமா புரியல. ஒருவேளை குட்டி சாத்தான் அதை மென்ஷன் பண்றாரோ என்னவோ தெரியல. பட் செம்மையான ஒரு விஷயம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு கனெக்ஷன். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகா சாப்டர் 1 சந்திரால நான் நோட்டீஸ் பண்ண ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ். இதை தாண்டி நீங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி லோகா சாப்டர் 1 வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. லோகா சாப்டர் 2க்கான ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் அப்டேட்டை கொடுங்கடா எப்பா, என்னால் தாங்க முடியல. இந்த சாப்டரை ரீவிசிட் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமா செகண்ட் சாப்டர்ல மைக்கேல் அண்ட் சார்லி இவங்களோட ஆட்டம் பயங்கரமா இருக்கும் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஹைப் பட்டனையும் வந்து பிரஸ் பண்ணி நம்ம சேனலை ஹைப் பண்ணுங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.